இந்த வாரம் சொரக்காய் சாறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம சொரக்காயை வந்துட்டு பொரியல் பண்ணுறது இல்லை கூட்டு பண்ணுறது அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதில் குழம்பு மாதிரி பண்ணுறது அப்படின்னா நம்ம பருப்பில் போடுறது மட்டும்தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். இப்போ அதை வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து சொரக்காயை வச்சு நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரியான குழம்பு வகைகள்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு குழம்பு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வேறு எல்லாம் எப்படி பண்ணுறது நம்ம போக போக பேசுவோம். அந்த சொரக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, மிளகு, பூண்டு, சீரகம், ரொம்ப கம்மியான அளவு வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள். இது குழம்பு அப்படிங்கிறதுனால நல்லா நைஸ் அரைக்க வேண்டியது இருக்கும். நல்லா அரைச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம சொரக்காயை வந்துட்டு துருவி தான் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய், கடுகு போடலாங்க. கடுகு நம்ம உணவில் பயன்படுத்துகிறப்போ உடம்புல இருக்கிற சூடு அதிகமாகும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் அளவு பயன்படுத்துகிறோம். ஒருவேளை கடுகு எண்ணெயும் கடுகு அதிகமாக பயன்படுத்தணும்னா உடம்புல இருக்கிற சூடு அதிகமாகும். அதனால தான் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கள கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. குளிர்காலத்தில் அவங்க கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலையினுடைய அந்த கலர் மாறுறதுக்குள்ளேயே பெருங்காயம், அப்புறம் இந்த அரைச்ச விழுது. நம்மளோட முன்னோர்கள் உணவில் மசாலா அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதை அரைச்சி ஊற்றுறதா தான் அதிகமான மசாலாவாக இருக்கும். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நிறையா இந்த சாஸு, அது இல்லாமல் புதுசாக வர வெளிநாட்டு ஸ்பைசஸ், வெளிநாட்டு வாசனை பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறது. அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் போடுறது. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவை அதிகமாக பயன்படுத்துகிறப்போ அந்த மசாலாவில் இருக்கிற அதில் இருக்கிற எண்ணெய் வந்துட்டு நம்ம குடல் சுவர்களை பாதிக்கும். சுவர்களை பாதிக்கிறப்போ ஜீரணம் சரியாக நடக்காது. ஜீரணம் சரியாக நடக்கலைன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கிறது கம்மியாகும். உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும், நோய் வரும். இதுதான் சாதாரண விஷயம். நம்ம அதை புரிஞ்சுக்காமல் நாக்குக்கு ருசியாக இருக்கிற சில விஷயங்கள் இல்லை இந்த பீஸா, பர்கர் மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்ற உணவுகள் எல்லாம் நம்ம அதை சாப்பிட்டு பழகிட்டு நாக்குக்காக உணவை சாப்பிட்றோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் நாக்குக்காக உணவை சமைச்சு சாப்பிட்ட மாதிரியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடைக்குது, சீசனில் என்ன கிடைக்குது அதை செஞ்சு சாப்பிட்றது. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அதை மட்டும்தான் சாப்பிட்ருந்துருக்குறாங்க. அதிகபட்சம்னு பார்த்தா மருந்துக்காக மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த ஏலக்காய் இல்லை பட்டை, கிராம்பு அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த சமயத்தில் நம்ம இந்த துருவின சொரக்காயை சேர்த்துக்கலாம். ஒருவேளை நமக்கு கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இதோட கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்போ இல்லை வேக வச்ச செம்மண் கட்டிய துவரம் பருப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் அந்த நம்ம நீராகாரம், அதாவது வடிகஞ்சி, இதில் வந்து நம்ம ஏன் சொரக்காயை துருவி போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ தான் அந்த குழம்பு மாதிரி வரும். இல்லை அப்படின்னா சூப் மாதிரி ஆயிரும். சில சமயம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த துருவுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் சொரக்காயை வந்துட்டு அப்படியே 1-2 இடித்து குழம்புக்காக சேர்த்துருந்துருக்குறாங்க.
கொஞ்சம் நேரம் இருக்கிறவங்க இந்த சொரக்காயை போட்டு உரலில் போட்டு இடித்து அதை ஆட்டி அந்த சாறு அரைச்ச கலவையும் சேர்த்துருந்துருக்குறாங்க. அந்த மாதிரியும் பண்ணியிருந்துருக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரி சொரக்காய் வந்து உடம்புல இருக்கிற உப்பை குறைச்சி உடம்புல குளிர்ச்சி அதிகமாகிறப்ப தேவையில்லாத சூட்டுனால வர நோய்களும் தவிர்க்கப்படும். அப்போ இந்த கோடை காலத்துக்கு இந்த சொரக்காய் வந்து சிறந்த உணவாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொரக்காயை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சொரக்காய் வந்துட்டு எல்லாரும் எல்லா நேரத்தில் எடுத்துக்கிற மாதிரியான உணவு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏதாவது தொந்தரவு இருக்கிறப்போ, தொந்தரவுன்னு பார்த்தோன்னா பேதி ஆகிறப்போ, நீர் இழப்பு இருக்கிறப்போ நம்ம இந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சொரக்காய் நம்ம உடம்புல இருக்கிற இன்னமும் அந்த உப்பு சத்தை குறைக்கிறதுனால இன்னமும் நம்ம உடம்பு வீக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேதியாகிற காலத்தில் சொரக்காய் எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் நல்ல பனி பெய்கிற காலம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறது, தொடர்ந்து அடமழை பெஞ்சிட்டு இருக்கிற சமயத்துலேயும் இந்த சொரக்காய் எடுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மற்ற பருவ காலங்களில் எல்லாமே இந்த சொரக்காய் எடுத்துக்கலாம். முத்துன சொரக்காய் அப்படிங்கிறது பார்க்குறப்போ கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும். அதே சமயம் அதில் இருக்கிற மருத்துவ குணமும் கம்மியாக இருக்கும். பிஞ்சாக இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். பிஞ்சுங்கிறப்போ நம்ம அந்த சொரக்காயினுடைய அடி பாகத்தில் கிள்ளி பார்த்தோம்னா நல்லா கிள்ளு பட்டுச்சு அப்படின்னா அந்த சொரக்காய் எடுத்துக்கிற சிறப்பாக இருக்கும். சொரக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கிறோம். இந்த சொரக்காய் வேறு விதத்துலேன்னு பார்த்தோம்னா வெறும் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஜீரக மிளகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு துருவின சொரக்காய் போட்டு தாளித்து கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக எள்ளு பொடியோ, வறுத்த எள்ளு பொடியோ இல்லைன்னா நிலக்கடலை பொடியோ போட்டு அதுவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சும் சாப்பிட்லாம். இந்த குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு வடிகஞ்சில் இருக்கிற புளிப்பு அந்த சொரக்காய்க்குள்ளே போகும். அப்போ சோத்தோட பணிஞ்சு சாப்பிட்றப்போ அந்த வடிகஞ்சில் இருக்கிற புளிப்பு, அந்த குழம்புல இருக்கிற புளிப்பு, அதுக்கப்புறம் இந்த சொரக்காயிலையும் புளிப்பு வரும். நல்லா சுவையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து சொரக்காயை நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு மோரை சேர்த்துக்கலாம். நல்லா புளிச்ச மோரை சேர்த்துக்கலாம். அந்த சூட்டோட மோர் சேர்க்குறப்போ மோர் கொஞ்சமாக திரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல மோர் குழம்பாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக சுவையான உணவெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சுவையான உணவும் கூட நல்ல சத்தான உணவாக சாப்பிட்ருந்துருக்குறாங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா பிஞ்சு சொரக்காயாக இருந்துச்சுன்னா தோலோட விதையை சுற்றி இருக்கிற அந்த சதை இது எல்லாமே சேர்த்து பயன்படுத்தலாம். சொரக்காயில் நல்ல சுவையான சொரக்கான்னு பார்த்தோம்னா கருஞ்சொரக்கான்னு சொல்லுவாங்க. கருஞ்சொரை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பச்சை கலரில் இருக்கும். ஒரு மாதிரி சட்டி மாதிரியான ஷேப்பில் இருக்கும். மேலே அந்த தலை இருக்கும். அந்த சொரக்காயை நம்ம 2-3 நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற அந்த தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தை மட்டும் வச்சுருந்தோன்னா ஒரு 2-3 நாளுக்கு அந்த சொரக்காய் முத்தாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த மேலே இருக்கிற தலையோடவே அந்த குடுமையோடவே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சொரக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக முத்த ஆரம்பிக்கும். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த சொரக்காயை பயன்படுத்த முடியாத அளவுக்கு போகும். இது நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. நம்ம மாற்றிக்கலாம். இந்த சொரக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பேலன்ஸாக இருக்கும். அதே சமயம் இது வந்து சதையை நல்லா வலுவாக்கும். காரணம் என்னென்னா அந்த உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் போகிறதுனால சதையை நல்லா வலுவாக்கும். இந்த வாரம் நம்ம முன்னோர்கள் சொரக்காயை பயன்படுத்தி எப்படி சாறு பண்ணாங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு மரபு உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.